இந்த ஈக்காலஜி அப்படிங்கிற சொல் அந்த காலத்தில் அந்த ஒரு கிரேக்க சொல்லேருந்து வந்தது. அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா டொல்லிங் பிளேஸ், அவ்வளோதான், வாழும் இடம். அதுக்கு மேலெலாம் அதில் வந்து எந்த விதமான கூடுதல் பொருளும் இல்லை. ஆனால் இவங்க அறிவியலில் பின்னாடி பிற்காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ 18ஆம் நூற்றாண்டில் இறுதியில் 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் இந்த சொல்லாடல் வந்து கூர்மைப்பட்டு 20ஆம் நூற்றாண்டில் தான் இந்த சொல் வந்து புழக்கத்துக்கு வருது பெரிய அளவில். இந்த சொல்லினுடைய பொருள் என்னவா ஆச்சு அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த உயிரினங்களுக்கும் சூழலுக்கும் உள்ள உறவு தான் ஈகோ, அதை பற்றியான படிப்பு தான் ஈக்காலஜி அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. அப்போ இந்த சொல் தமிழ்நாட்டில் அல்லது தொல்காப்பியத்திலிருந்தே இந்த சொல்லுக்கான பொருள் வந்து நமக்கு நுட்பமானதாகவும் இன்றைக்கி இருக்கிற அறிவியல் என்ன சொல்லுதோ அதுக்கான தகவல்களை கொண்டதாகவும் இருக்கிறது. அதனால் நம்ம இந்த திணையியல் அப்படின்னு சொல்ல பயன்படுத்துகிறோம். இப்போ திணை என்றால் ஈகோ அப்படின்னு பொருள். இதை பற்றியான படிப்பு திணையியல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த திணையியல் கோட்பாடுனா என்னென்னு நம்ம சொல்லணும் இல்லையா? இப்போ பொதுவாக வந்து ஒரு கோட்பாடாக உருவாகுது அப்படின்னா அதுக்கான ஒரு லாஜிக் இருக்கணும், அல்லது அறிவியல் பின்புலம் இருக்கணும், ஒரு தர்க்க சிந்தனை மரபு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதை வந்து கோட்பாடுன்னு ஒத்துக்குவாங்க. இல்லாட்டி ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஐடியாலஜின்றது ஒன்று, பிரின்சிபல்ன்றது ஒன்று, அப்புறம் வந்து பாலிசிங்கிறது ஒன்று, இப்படி வந்து ஃபிலாசபின்னு ஒன்று, இப்படி பல்வேறு வகையான சொல்லாடல்கள் பயன்படுத்துகிறாங்க. இப்போ கோட்பாடு அப்படின்னு சொல்லும்பொழுது இது ஒரு அறிவியல் விளக்கம் நமக்கு கொடுக்கணும், அந்த கட்டாயத்தில் இருக்கும். அதனால் எப்படி வந்து இந்த அறிவியல் அல்லது ஒரு வகையான ஒரு தர்க்கவியல் எப்படி இந்த திணை கோட்பாட்டுக்குள்ளே நிலவுது, அதனுடைய திணை இயங்கியல்னு சொல்லலாம். அதாவது ஈக்காலஜிக்கல் டைனமிக்ஸ் இதுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திணையில் முக்கியமான 3 கூறுகளை தொல்காப்பியர் குறிப்பிடுறாரு. இதுக்கு முன்னாடி ஒன்று ஐந்திரம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அது ஐந்திரம் இப்படின்னு வச்சுக்கலாம். ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன் அப்படின்னு அதனுடைய தொல்காப்பியத்தினுடைய அந்த பாயிரத்தில் குறிப்பிடுறார். பணம்பாரனார் என்கின்ற அந்த புலவர் வந்து ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அந்த ஐந்திரம்னா என்ன அப்படின்னா பல்வேறு வகையான குழப்பங்கள் இருக்குது. ஆனால் அதுக்கு தொல்காப்பியரை விடை சொல்கிறார். 5 திறங்கள் என்னென்ன இருக்குது? 5 பஞ்சபூதம் சொல்கிறோம் இல்லையா? 5 பூதங்களை பற்றியான அறிவை பெற்றவர் அப்படின்னு நம்ம வந்து வெளிப்படையாக எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அந்த 5 பூதங்களால் இணைந்தது தான் இந்த உலகம் அப்படிங்கிறது தொல்காப்பியருக்கு, அல்லது தமிழருக்கே உரிய தனிப்பட்ட மரபு. இப்போ ஜைனிசம் சொல்லக்கூடிய ஜைன மத கோட்பாடுகள், அதே போல் மேற்கத்திய உலகத்தில் இருந்து கிரேக்கத்தில் இருந்த சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில் அந்த மரபு, இதே போல் புத்தர்களுடைய அந்த மரபு, வைதீக மரபு, இப்படி பல்வேறு மரபுகள் நம்மகிட்ட இருக்குது. இதில் வந்து தொல்காப்பிய மரபு என்று சொல்லக்கூடிய நம்ம தமிழ் மரபு, இந்த மரபில் வந்து ஐந்திரத்தை வந்து 5 வகையான பூதங்களாக பிரிக்கிறார். முதல் பூதம் என்ன சொல்லுங்களேன்? அப்புறம் இப்படி 5 பூதங்களாக வகைப்படுத்துகிறார். இது வந்து வேறு எங்கேயுமே இப்போ காண கிடைக்கல. நமக்கு தேடி பார்க்கும்பொழுது ஜைனர்கள் வந்து 4 பூதங்களை பற்றி தான் பேசுகிறாங்க.